கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உணர்வும் அறிவும் ஒன்று கிடையாது. உணர்வு வேறு, அறிவு வேறு. ஒரு இழவு வீட்டுக்கு போய் எல்லாம் அழுதுங்கத்தை பார்த்துட்டு நீங்களும் அழுறீங்க. ஒரு இழவு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க? ஏன் அழுறீங்க? உங்களுக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது. அவருடைய இழப்புனால உங்களுக்கு கொஞ்சம் கூட நஷ்டம் ஆகலை. கொஞ்சம் கூட என்ன ஆகலை? நஷ்டம் ஆகலை. ஏன் உங்களுக்கு அழ வருது? சம்மந்தமே இல்லைன்றேன் நான். பாசம்லாம் இல்லை. மற்றவங்களாம் அழுறாங்க. சரி, நீங்கள் அழுத ஏந்து வந்துடுவாங்களா? ஏன் அப்புறமா போய் அழுதிங்க? நீங்கள் போனது வெட்டியாக வேலை பார்க்கறதுக்கு. ஏன் கூட சேர்ந்து அழுதிங்க? அவங்க அவ்வளோ உணர்வுபூர்வமாக அழுகிறாங்க. ஐயோ, அந்த பிள்ளை சின்ன குழந்தை, அப்பா இழந்துட்டு அழுது, அந்த குழந்தையோட அழுகி என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அறிவு தான் அழமாட்டோம். அறிவு தான் என்ன பண்ண மாட்டான். நம்ம வேலை என்ன? பள்ளம் நோண்டணுமா, பொச்சமா, மூடணுமா, பணம் வாங்கணுமா, போனோமான்னு இருக்கணும். குழந்தை இதுன்னா பெரியவங்க இதுதான் நமக்கு என்ன? அப்பா செத்தாருன்னா நமக்கு என்ன? தாத்தா செத்தாருன்னா ஒரு நாள் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நேரத்து சாவை தானே போகிறாங்க. அப்படின்னா என்ன? இது செத்துட்டவங்க எழுந்து வர மாட்டாங்கன்னு உனக்கு புரிஞ்சிச்சு. அறிவு வேலை செய்யுதுன்னு வச்சுக்க, உணர்வு வேலை செய்யாது. ஏன்? எப்போ பதிக்கலாம், எங்கே பதிக்கலாம், எப்படி பதிக்கலாம், கொளுத்தலாமா, எரிக்கலாமா, மிஷினுக்கு போட்டலாமா, பெட்டி செய்யலாமா, இல்லை சும்மா பாடை கட்டி தூக்கின்னு போயிடலாமா, பிரியா ஒரு தென்னை மலையா, இல்லை மோளம் வைக்கலாமா, வானாவா, அது வர குடிச்சிட்டு வரணும்னா இதுதான் சாக்குன்ட்டு ஒரு 10 லிட்டர் கேனு சாராயம் வாங்கி ஊற்றி காக்டெயில் போட்டு எல்லாருக்கும் சரக்கு அடி குடிக்கலாமா? இல்லை டேப்பு கார்டு போட்டு விட்டு காலையில் ஏந்தார், வாக்கிங் போனார், வீட்டில் வந்தார், காப்பி கேட்டார், பேப்பர் எடுத்தார், அம்மா நர்ஸ் செத்து விட்டாருன்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாமல் டேப்பு கார்டில் பதிவு பண்ணி என்ன பண்ணிடலாம்? என்ன நடந்தது? எப்படி செத்துட்டாருன்னொன்னே இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு ஒரு சினிமாவில் போட்டோன்னே நீங்களும் என்ன பண்ணலாம்? அதே மாதிரியே எப்படி செத்தாருன்னு பேசி வீடியோ போட்டு டிஸ்பிளேயில் ஓட்டுடலாம். இல்லை வித்தியாசமாக இந்த சாவு எடுக்கலான்னு யோசித்து அந்த மாதிரி ஆளுகளில் கேட்டிங்கன்னா நான் புதுசாக சொல்லுவேன். கொஞ்சம் இது வரைக்கும் இந்த போட்டோங்கெல்லாம் போட்டு பார்த்து எப்போ என்னென்ன ஒரு வாழ்க்கையில் சம்பவம் நடந்ததெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு வீடியோவை போட்டு கிரியேட் பண்ணி அங்கே போட்டுருங்கன்னாக்கா நம்ம தலைவர்கள்லாம் சேர்த்துட்டாங்கன்னா சந்தனக்கட்டில் இருப்பாங்களே, நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு 2 கட்டை பீஸ்னாச்சும் சந்தனக்கட்டை கூட போட்டு கொளுத்தலான்னு. அறிவு இருந்தால் வேற ஆள், உணர்வு இருந்தால் வேற ஆள். கிஸ் கொடுக்குறீங்க ரெண்டும், வாய் மேலே வாயை வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு விட்டேன். இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க, பல் வளர்க்கணுன்னே அங்கேருந்து ஒரே ஈஸ்ட்டு பூச்சிங்கெல்லாம் வருது, ஃபேக்ட்ரியெல்லாம் வருது, வாய் வழியாக இது நிறைய வருதுன்னொடனே இப்போ அறிவுபூர்வமாக ஆகிட்டீங்க. இப்போ பொண்டாட்டி போய் பார்க்குறீங்க, பல் வளர்க்குங்க, பல் வளர்க்குனான்னு கேட்டால் அறிவாளி, வழக்கா காட்டியோட பரவாயில்ல இருந்தா அப்படின்னாக்கா அவன் யார்? உணர்வு உள்ளவன். ரெண்டும் ஒன்றா பல் வளர்க்குனா அப்போது ரெண்டும் வேறு வேறு. உணர்வு உள்ளவன் தான் இந்த உலகத்தில் வாழும். அறிவுள்ளவன் வாழ தகுதி இல்லாதவன். என்ன? ஆமாம், அறிவு கட்டி உனக்கு அதிகமாகிடுச்சுன்னா கேள்வி நிறைய கேட்பேன். கேள்வி மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன்னா பதிலே உனக்கு கிடைக்காது. பதிலே உனக்கு கிடைக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் யாருக்குன்னா அறிவாளி. இப்படி உட்காந்து யோசிச்சுனே இருப்பான். இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், எதுவும் செய்யவில்லை, அவ்வளோ எதனா பண்ண உடனே பண்ணப்போ மயக்கச்சு வந்துட்டுருப்பான். ஆல்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏபிட்டுன்னு வருவாங்க. ஏன்? என்ன பண்ணிச்சு இது? அறிவாளி என்ன ஆகிடுவான்? ப்ரெஷர்லாம் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அழ தெரியாதவனுக்கு, சிரிக்க தெரியாதவனுக்கு தான் ப்ரெஷர்லாம் வரும். நல்லா அழுது சிரிச்சிட்டான்னா முடிஞ்சிச்சு. வாயிலையும் வயிற்றுலையும் வச்சு நான் மறுநாள் பார்த்தா யாருன்னு கேட்பான். யார் சேர்த்தாங்க? நம்ம அவனுக்காக அதுன்னு இருப்போம். போச்சு வைத்தியா. அப்போ உணர்வுக்கு அறிவுக்கு சம்மந்தமே கிடையாது. கொஞ்சம் உணர்வோடு இருங்க. எனக்கு என்ன உணர்வோடு மட்டுமே இருங்கன்றேன் நான். என் வீடியோவை உணர்வோடு பார்க்குறவனுக்கு நான் பேசுகிற அசிங்கம் கேட்கவே கேட்காது, அசிங்கமாகவே தெரியாது. அழுதுன்னு இருப்போம் உட்காந்துன்னு. என்ன மாதிரி பதில் சொல்கிறான் இவன், எப்படித்தான் இவனுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. நம்ம எதை கேட்டாலும் போகணும், நம்ம மேலேயே பந்து வச்சுறாங்க. வானாண்டா சாமி நீ பேசு, நான் கேட்டு போயிடும். அறிவாளியே வச்சு இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் கேட்டுக்கிறானுங்க. என்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் பேசிக்கிறாங்க? எந்த இடத்துல ஆன்மீகம் இவனுக்கெல்லாம் ஒரு மாலை ஒரு கேடான்னு எழுதி வைப்பான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அறிவாளியை ஒருத்தர் யாரும் வீடியோ பார்த்துட்டு
அறிவாளியாக இருந்தால் தயவுசெய்து வாழாத, நீட்டாக செத்துரு. எனக்கு கேட்டால் எனக்கு அறிவு அதிகமாச்சுன்னா தூக்கு போட்டு செத்துடணும். கட்சி சாப்பிதானே போகிற, முதல்ல மரியாதை என்ன பண்ணுற? அப்போ கொஞ்சம் உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். நேரம் வரைக்கும் சுழிச்சுன்னுறேன், ஒரே யோசனையாகிற. புரியுதா? முடிஞ்சதை செய், முடியலாம் ஓரமாக இருன்றேன் நான். நிறைய பேர் முடியலனா கூட என்ன தான் பண்ணுகிறான். எனக்கு இல்லைனா அது உனக்கும் இல்லை, இலவு காத்த கிளி தான். அதுமா உச்சி வகுந்து எடுத்து பிச்சை பூ வச்சு கிளி பச்சை மரம் பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. உணர்வு கருவிக்கு நிறைய பேசலாம். ஆமாம், 25 சத்சங்கம் அதுக்கே நடத்தலாம். என் கட்சி வரைக்கும் உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் தெரியுமா? சொல்ல சொல்ல பல்லு வலிக்கினா இல்லையான்னு கேட்கணும். நீ என்ன கண்ணு கிடையாது, கட்டி பிடிச்சி இறுக்கி அடிச்சு உமா கொடுக்கணே கேட்கக்கூடாது. பல்லு வலிக்கினான்னு அப்பாவை புரிஞ்சுப்பா, ஆமா உணர்ச்சியோடு இருப்ப. இப்போ நம்ம இது மாதிரி செய்கிறோமே, பிள்ளைகளை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அவள் தான் மேட்ரு முடிஞ்சிச்சு. யோசித்தாருன்னா அவன் ஏன்னா அது பார்த்துக்கலாம் இல்லை. நாளை சங்கதி நாளை பார்க்கலாம், வாடி இப்போ வாடி அடைச்சிக்கலாம், ஜிங்கு ஜாங்கு ஜிங். அவர் தான் யார்? உணர்ச்சி உள்ளவர். இந்த உலகம் யாருக்கு? உணர்ச்சி உள்ளக்கு. பிரியாணி சாப்பிட்றிய, ஆடை சாப்பிட்றிய, வயசான ஆடா இளமையான ஆடா, பொட்டை ஆடா கடை ஆடா, குட்டி போட்ட ஆடா குட்டி போடாத ஆடா, இவ்வளோ கேள்வி இது. அதில் இது எங்கே போய் மேய்ஞ்சிருக்கும் கேட்கலாம். செகண்டாம்பட்டி ஃபாரஸ்ட்டில் போய் மேய்ஞ்சுதா இல்லையா? இல்லை பறைய விட்டு புல்லை சாப்பிச்சா, பாப்பா விட்டு புல்லை சாப்பிச்சா? இவ்வளோ கேள்வி கேட்ட ஆட்டுக்கறி சாப்பிடுவேன். அதுதான் பிரியாணி திட்டம். அது அறிவு வந்துடும். அவ்வளோமா நீ பேச பேச. தயவு செய்து என் பேச்சு அறிவாளி கேட்க வேணாம். அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க என்னோட வாழவே முடியாது. பொண்டாட்டி அவ்வளோ திட்டிட்டு நாளைக்கு நல்லா கொஞ்சம் நிற்பான், பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஒன்றா திட்டிட்டோம், பக்கத்து வர பெஜராகிடுவோம், பிள்ளைங்கள்லாம் பெஜராகிடும். இவங்க 2 பேர் சண்டை போட்டாங்களா இல்லையா? இன்னும் நடந்தது 2 பேருக்கும். இன்னும் அவ்வளோ திட்டி நீங்கள் மறுநாள் பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி போகிறீங்கன்னா வேறு என்ன இருக்குது? திட்டி போனாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு திட்டத்தை வச்சு திட்டிக்கணும், அவ்வளோதானே. என் அறிவு பொருந்தலை, டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து அடிச்சுட்டு அவ்வளோ இட்டு போய் டாக்டர்கிட்ட போய் தையல் போட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு அடிச்சுட்டு விட்டுற வேண்டியது தானே. நம்மளாம் எதனால் வாழ்ந்துனுக்குறோம்? ஒன்றும் கூட உணர்ச்சி இருக்கிறதுனால தான். நம்மலாம் மீட்டுங்க, மெட்டல் கிடையாது. நம்மளாம் யார்? மீட்டு. மெட்டலுக்கு என்ன கிடையாது? மெட்டல் கூட உணர்வு வருது, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இங்கெல்லாம் இதெல்லாம் தொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சில்லு இருக்கும். அப்போ மெட்டல் கூட அறிவு இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன ஆகல, உணர்வு இருக்குது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் சும்மா இல்லை. சுற்றி எல்லாம் உணர்வோடு பாரு, பூக்கள்லாம் அழகாக இருக்கும். அறிவோட பாரு அசிங்கமாக இருக்கும். எத்தனை பெடல்னு என்ன மேட்ரு முடிஞ்சிச்சு. ரோஜா ஏன் அழகாகுது அப்படின்னா அதில் ஒரு 10 பெடல் அதிகமாகுதுன்னு ஒன்று நீங்கள் போய் பார்க்குறீங்க. அதான் இதழ்கள்லாம் எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதழ் எண்ணி பார்த்தீங்கன்னா பூக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு அறிவழி சொல்லிட்டான், மாலெல்லாம் போகிறது உலகத்துக்கு நஷ்டம்ட்டுக்கிறான். குழந்தைய பெற்றுக்காமல் செத்தும் போயிட்டுக்கிறான், பாவம். அறிவு அதிகமாகிட்டிங்கன்னா உணர்ச்சி கம்மியாகிடும். உணர்ச்சி கம்மியாச்சுன்னா வாழ தகுதி இல்லாமல் ஆகிட்டீங்க. வாழ தகுதி இல்லைன்னா எதனா வளருவீங்க. உங்கள் பின்னாடி 1 லட்சம் பேர் கூட வரலாம். அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. நாம் அப்படி கிடையவே கிடையாது. கொஞ்சம் சீரி கொஞ்சம் அழுகணும். அழுது கூட அழுகா அழுமா கேட்பா ஒருத்தி, ஐயோ எனக்கு அழுறதுக்கே உரிமை இல்லையா அப்படின்னுவா. நம்ம அதையும் ரசிச்சுப்போம். வரைக்கும் அழ வச்சு பார்க்கறது ஒரு சந்தோஷம்தான். புரியுதா? என்னை விட்டுரு போதும், எனக்கு நீ வேணா, என்னை விட்டு நான் ஓடிடுறேன். எதனா பாத்திரம் தேய்ச்சி கூட போய்ச்சிக்கிறேன்டா, உனக்கு கூட எப்படிடா வாழ்றதுன்னுவா. சரி சரி தங்க வழியில் மாட்டிக்கோ, பாத்திரம் தேய்க்கும் போது தெரியும் இல்லை நம்ம. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? உணர்ச்சியோடு இருந்தால் எப்படி இருக்கலாம்? திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு பதில் சொல்ல சொன்னால் இன்னும் சொல்லினுக்கலாம், நல்லா இருக்காது. நம்ம நிறுத்திக்கலாம், ஏன்னா அறிவு வந்துச்சு இப்போது.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.